ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரவா பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரவா பாயசம் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரவா பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அடிகனமாக இருக்கிற பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் நல்லா ஹீட் ஆன பிறகு 5 நம்பர் அளவுக்கு முந்திரி பருப்பு, 10 நம்பர் அளவுக்கு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை 2 மணி நெய்யில் வறுபட்ட பிறகு நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு நான் ரவையை எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ரவையை இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் வர்ற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணோம்னா போதும். ரவை நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டால் போதும். ரவை நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தோம்னா ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா ரவை நல்லா வெந்து இருக்கும். இந்த ரவா பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு ரவையை இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதில் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா ரவை நல்லா வெந்து வந்த பிறகு இதில் 4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பால் சேர்த்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா அதே கப்பில் 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு சேர்த்தாதாங்க ரவா பாயசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்தால் கூட அடுத்தடுத்து கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஜில்லுன்னு ஆறின பிறகு கூட நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோன்றதால 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நார்மலாக 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு. சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க ரவா பாயாசம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு நைவேத்தியமாக செய்யணுன்னா கூட சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த ரவா பாயசம் கரெக்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சையை இதில் சேர்த்துடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். ஒருவேளை இந்த பாயசம் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி ஜில்லுன்னு ஆன பிறகு கூட கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம இலக்கின மாதிரி செஞ்சுக்கலாம். சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா சூடு பண்ணும்போது ஒரு வாட்டி சூடு பண்ணிவிட்டு அதில் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டால் போதும், கரெக்டான ஸ்வீட் வந்துடும். அவ்வளோதாங்க இந்த ரவா பாயசம் ரெசிபி. இதை 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரவா பாயசம் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரவா பாயசம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.